சுழி போட்டு செயல் தொடங்க வைத்தவா, வேளாண்மை பெருக்கிய நெல் முத்து நாயகா. நான் வந்து நிறைய சினிமா பாடல்கள், அது ஒரு டைம் மெலோடி பாட்டு, பக்தி பாடல்கள்னு நிறைய பாட்டு பாடிட்டு தான் இருக்கேன் இப்போவுமே. அதில் வந்து பக்தி பாடல்கள் வந்து மக்கள் நிறையவே விரும்பியிருக்காங்க. ரீசெண்டாக சுழி போட்டு பாடல் வந்து எல்லாராலுமே ரொம்ப வரவேற்கப்பட்டு எனக்கு ரொம்ப அன்பை கொடுத்தாங்க அந்த பாட்டில். என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சார்த்தி விட்டு போகும், என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சார்த்தி விட்டு போகும், உன் வாசலில் என்னை கோலம் விடு, இல்லை என்றால் ஒரு சாபம் விடு, பொன்னாரமே தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து, என்னோடு நீ பாடிவா சிந்து. வணக்கம் எல்லாருக்கும். நான் கீர்த்தி. நம்ம பர்தினியா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். எஸ்என் மியூசிக்கில் ஒரு பாடையாமே பாடிட்டுருக்கேன். என்னோட ஆசை வந்து படிப்பையும் சரிசமமாக கொண்டு போய் அதே டைம் நல்ல ஒரு பாடையாக மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே சங்கீதம் படிச்சுட்ருக்கேன். பாடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு பிறகு எஸ்என் மியூசிக் வந்து ஒரு வாய்ப்பு ஒன்று எனக்கு தந்தாங்க. இப்போ அவங்களோட வழிகாட்டல் மூலம் ஒரு 4-5 பேருக்கு நான் தெரியறதுக்கு மிக முக்கியமான காரணமாகவே அவங்க தான் இருக்காங்க. அதுக்கு நான் வந்து மனப்பூர்வமாக நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா போலவே ஈழத்திலுமே நிறைய டேலண்டான கலைஞர்கள் இருக்காங்க. என்ன அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதும் குறைவு, அதே நேரமே அப்படியே வாய்ப்பு கிடைச்சிட்டு மேலே வரும்னு யோசிச்சாலுமே நிறைய பிரச்சனைகள், அதை பார்த்து அவங்க வேலையை பார்த்துட்டு ஒதுங்கிட்டு போகிறாங்க. பின்னி பின்னி சின்ன ஏலையோடு நெஞ்சை அள்ளும் வண்ண துணி போல ஒன்று கொண்டதாக நெஞ்சு இருக்கு, உறவு எல்லாம் அமைஞ்சு இருக்கு. அள்ளி அள்ளி தந்து ஒரவாடும் அன்னமடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு, உலகமதில் நிலச்சி இருக்கு. நேற்று கீர்த்திக்கு இப்போ குறுகிய காலத்துக்கு வந்து மக்கள் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட்டை கொடுக்குறீங்க. இலங்கையில் மட்டுமில்லை, வெளிநாடுகளில், இந்தியாவில் எல்லா இடமுமே அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. தென்பாண்டி கூடலா தேவார பாடலா, தீராத ஊடலா தேன் சிந்தும் கூடலா. இப்போ என்னோட ஆசை வந்து மக்களுக்கு பிடிச்ச நிறைய நல்ல பாடல்கள் பாடி அவங்களோட மனசில் எப்பவுமே ஒரு நீங்காத பாடையாக பலம் பெறணுமன்றதான் என்ற லட்சியமாகவே இருக்குது. அதுக்கு மக்கள் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். உன்